வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவினுடைய வரலாற்றிலேயே ஒரு பெரும் மைல்கல்லாக ஒன்டாரியோ மாகாணத்திலே அமைய இருக்கின்ற புதிய அணு உலை ஒன்றிலே 7 பூர்வக்குடி சமூகங்கள் பங்குதாரர்களாக இணைந்திருக்கின்றது. போமன்வில்லில் இருக்கின்ற டார்லிங்டன் அணுமின் நிலையத்திலே ஒன்டாரியோவினுடைய மின் உற்பத்தி நிறுவனத்தினால் கட்டப்பட்ட, அதாவது ஓபிஜியினால் கட்டப்பட்டு வருகின்ற 4 சிறிய அளவிலான அணு உலைகளிலே ஒன்றிற்கான பங்குகளை வாங்குவதற்காக மத்திய மற்றும் ஒன்டாரியோ மாகாண அரசுகள் இணைந்து $700 மில்லியன் மதிப்பிலான ஒரு கடன் உத்தரவாதத்தை வழங்கி இருக்கின்றது. வில்லியம் ஸ்ட்ரீட்டிலே அங்கம் வகிக்கின்ற 7 பூர்வக்குடி சமூகங்களும் இதன் மூலமாக இந்த அணு உலையிலே உரிமையை பெறுகிறார்கள். இந்த திட்டத்தின் மூலம் $21 பில்லியன் செலவிலே 4 அணு உலைகள் நிறுவப்பட இருக்கின்றது. 2030ஆம் ஆண்டிற்குள்ளே முதலாவது அணு உலை கட்டி முடிக்கப்படும். இது 12 லட்சம் வீடுகளுக்கு தேவையான 1200 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அணு உலை திட்டத்திலே பூர்வக்குடிகள் உரிமையாளர்களாக இணைவது கனடாவில் இதுவே முதன்முறையாகும் என்று சொல்லி ஒன்டாரியோவினுடைய எரிசக்தி துறை அமைச்சரான ஸ்டீபன் லெஸி தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோ மாகாண பள்ளிகளிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் பல புதிய நடைமுறைகள் கட்டாயமாக்கப்பட இருக்கின்றது. உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான இறுதி மதிப்பெண்ணிலே அவர்களின் வருகை பதிவு, வகுப்பறை பங்கேற்பு மற்றும் தேர்வுகள் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று கல்வி அமைச்சர் பவுல் கெலண்ட்ரா தெரிவித்திருக்கின்றார். 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 65% மதிப்பெண்களை வகுப்பறை செயற்பாடுகளுக்கும், 20% மதிப்பெண்ணை இறுதி மதிப்பீட்டிற்கும், 15% வருகைக்கும் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு இது முறையே 65, 25 மற்றும் 10% என்று இருக்கும். ஆங்கிலம், கணிதம், அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு எழுத்து தேர்வுகளும் கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் மாகாணம் முழுவதும் ஒரே மாதிரியான கல்வியை வழங்குகின்ற நோக்கத்துடன் $60 மில்லியன் செலவிலே நெல்சன் எஜுகேஷன் நிறுவனத்தின் எட்வின் என்கின்ற டிஜிட்டல் கற்றல் தளம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. எனினும் இதனை ஆசிரியர்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய திட்டங்களுக்கு ஆசிரியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. பள்ளிகளில் நிலவுகின்ற நிதி மற்றும் பணியாளர் பற்றாக்குறையை மறைக்கவே அரசு இத்தகைய அறிவிப்புகளை வெளியிடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மிசிசாகாவில் இருக்கின்ற சேவா உணவு வங்கி வெளியிட்டிருக்கின்ற அதிர்ச்சியூட்டுகின்ற ஒரு அறிக்கையின்படி கடந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு மட்டும் சுமார் 13,000 சிறுவர்கள் உணவுக்காக தங்களை நாடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு உதவி பெற்ற மொத்தமான 46,373 நபர்களிலே 28% பேர் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஆவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உயர்ந்து வருகின்ற வீட்டு வாடகைகள், தேக்க நிலைமையில் இருக்கின்ற ஊதியம் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக புதிதாக குடியேறியவர்கள் மட்டுமன்றி நிரந்தர பணியில் இருப்பவர்களும் முதியவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என உணவு வங்கியினுடைய நிர்வாக இயக்குநரான விபின் ஷைனி தெரிவித்திருக்கின்றார். ஒரு குடும்பத்திற்கான உணவு செலவு ஆண்டுக்கு $17,000 உயர்ந்துள்ள நிலையிலே உணவு வங்கியை நாடுகின்ற பெரும்பாலானோரினுடைய ஆண்டு வருமானம் வெறும் $24,000 மட்டுமே இருக்கின்றது. உணவு பாதுகாப்பின்மையை போக்க அரசு போதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நிபுணர்கள் வலியுறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். ஏப்ரல் 2023 டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த $20 மில்லியன் மதிப்பிலான தங்க கொள்ளை வழக்கிலே வாகன ஓட்டுநராக செயற்பட்டதாக கூறப்படுகின்ற டுராண்டே கிங் மெக்லீன் என்கின்ற 27 வயது நபருக்கு அமெரிக்காவிலே 13 ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மொத்தமாக 160 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தங்க கொள்ளைக்கு பிறகு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசித்து வந்த இவர் செப்டம்பர் 2, 2023 அன்று பென்சில்வேனியாவிலே வாகன சோதனையின் போது பிடிபட்டார். இவரது வாகனத்திலே சொக்ஸ்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 65 கை துப்பாக்கிகளை காவல்துறை பறிமுதல் செய்தது. இந்த துப்பாக்கிகள் தங்க கொள்ளை மூலம் கிடைத்த பணத்தில் வாங்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பீல் பிராந்திய காவல்துறை சந்தேகிக்கிறது. இவர் கனடாவிற்கு நாடு கடத்தப்படுவாரா என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. பவர் ஆஃப் அட்டர்னி எனப்படுகின்ற அதிகாரமளிப்பு ஆவணத்தை பயன்படுத்தி 95 வயது முதியவரிடம் $9 லட்சம் அதிகமான தொகையை மோசடி செய்த குற்றத்திற்காக விட்பியைச் சேர்ந்த 62 வயதான நபர் ஒருவர் மீது டர்ஹாம் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. பாதிக்கப்பட்டவரினுடைய அடையாளத்தை பாதுகாக்கின்ற நோக்கிலே குற்றவாளியினுடைய பெயர் வெளியிடப்படவில்லை.
முதியவருக்கு தெரியாமலேயே அவரது வங்கி கணக்கில் இருந்து பணத்தை தனது சொந்த கணக்கிற்கு குறித்த நபர் மாற்றியிருக்கின்றார். மேலும் முதியவர்களுக்கு எதிரான இதுபோன்ற குற்றங்கள் அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்துள்ள காவல்துறையினர் தங்களது சொத்துரிமை ஆவணங்களை நிர்வகிக்கும் முன் மூத்த குடிமக்கள் தகுந்த சட்ட ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். டொரண்டோவின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற எக்லிங்டன் அவென்யூ மற்றும் எரோ ரோட் அருகே இருக்கின்ற ஒரு சந்து ஒன்றிலே கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:15 மணி அளவிலே 28 வயதான எசாயா பீட்டர்ஸ் அலெக்சாண்டர் என்பவர் சுடப்பட்ட நிலையிலே ஆபத்தான நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் அங்கே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 44 வயதான நபர் ஒருவரை கைது செய்திருக்கின்ற டொரண்டோ காவல்துறை அவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றது. இது இந்த ஆண்டினுடைய 15வது கொலையாக பதிவாகி இருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணம் வுட்ஸ்டாக் பகுதியில் இருக்கின்ற ஸ்பிரிங் பேங்க் பொது பள்ளிக்கு கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று ஒரு போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கு ஒன்றிலே தற்போது 14 வயதான சிறுவன் ஒருவன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. கலிபோர்னியாவினுடைய பிரென்ஸ்னோ மற்றும் ஒஹியோவின் ஜான்ஸ்டவுன் பகுதிகளிலே இருக்கின்ற பள்ளிகளுக்கும் இதே போன்ற போலி மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதற்கும் இந்த சிறுவனுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி அமெரிக்க காவல்துறையினருடன் இணைந்து நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது. இத்தகைய போலி மிரட்டல்கள் அவசர சேவைகளை முடக்குவதோடு சமூகத்திலே தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்துவதாக காவல்துறை எச்சரித்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணம் செயின்ட் தோமஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனையிலே கிரியோபிராக்டர் அதாவது உடல் இயக்க மருத்துவராக பணிபுரிகின்ற 57 வயதான ஸ்டீவன் பெரி என்பவர் மீது 3 பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு கட்டாய சிறை வைப்பு ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பல்வேறு நோயாளிகளிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்டார்கள். இதற்கு முன்பாக 2006ஆம் ஆண்டிலும் நோயாளிகள் புகாரின் பேரிலே இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் தற்காலிக தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் விவரங்கள் தெரிந்தவர்கள் செயின்ட் தோமஸ் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். விட்பி பகுதியில் இருக்கின்ற ஒரு பொது மைதானத்திலே கடந்த திங்கட்கிழமை அன்று கேவ்டி எனப்படுகின்ற ஓநாய் வகையைச் சேர்ந்த ஒரு காட்டு நாய் ஒன்று கடித்ததிலே சிறுவன் ஒருவன் காயமடைந்து தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றான். கடந்த 30 நாட்களில் மட்டும் விட்பி பகுதியிலே 46 முறை கேவ்டிகள் தென்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குறிப்பாக சிறுவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் குறிப்பாக செல்ல பிராணிகளுடன் வெளியே செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் டெர்ஹாம் பிராந்திய காவல்துறை அறிவுறுத்தி இருக்கின்றது. கேவட்டிகளை கண்டால் ஓடாமல் கைகளை உயர்த்தி சத்தமிட்டு அவற்றை விரட்ட முயற்சிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹாமில்டன் நகரின் மையப்பகுதியிலே அதிகரிக்கின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு ஜெக்சன் ஸ்கொயர் வணிக வளாகத்திலே புதிய துணை காவல் நிலையம் சப்ஸ்டேஷன் ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஏப்ரல் 24 அன்று 16 வயதான நபில் அஸ்கபே எனப்படுகின்ற சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை செயற்படும் வகையில் இந்த காவல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நகர மையத்திலே காவல்துறையினர் நேரடி பார்வையை அதிகரிப்பது பொதுமக்களுக்கு பாதுகாப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்று சொல்லி காவல்துறையினுடைய தலைவர் பிராங்க் பெர்கன் தெரிவித்திருக்கின்றார். பெர்லிங்டனில் இருக்கின்ற நெடுஞ்சாலை 407ற்கு மேற்காக இருக்கின்ற இணைப்பு பாதையிலே திங்கட்கிழமை காலை 7:45 அளவிலே 2 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதால் ஒரு கடுமையான விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்திலே சிக்கிய 3 மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவருக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. விபத்து நடந்த பகுதியில் சீட் பெல்ட் அணியாமல் பயணம் செய்ததே விபத்தின் தீவிரத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்கின்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பல மணி நேர போக்குவரத்து முடக்கத்திற்கு பிறகு மதியம் 3 மணி அளவிலே அந்த பாதை மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோவை சேர்ந்த ஜொனாதன் மற்றும் அவரது சகோதரியான மிலேன் பி ஆகிய இருவருக்கும் லோட்டோமேக்ஸ் குழுக்களிலே $75 மில்லியன் கிடைத்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கின்றது. கடந்த மார்ச் 3, 2026 அன்று நடைபெற்ற குழுக்களுக்கான வெற்றி சீட்டை நோட்ஜோக்கில் இருக்கின்ற ஒரு கடையிலே இவர்கள் வாங்கி இருக்கின்றார்கள். சிறந்த வாழ்க்கைக்காக கனடாவுக்கு வந்த இந்த சகோதரர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக இணைந்து லொட்டரி விளையாடி வருகிறார்கள். இந்த பணத்தை கொண்டு தங்களது குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்கப் போவதாக ஜொனாதன் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மற்ற வீடுகளை சுத்தம் செய்யும் தொழிலை செய்து வந்த மிலேன் இனி தனக்கென ஒரு சொந்த வீடு கட்டி அதை சுத்தம் செய்ய போவதாகவும் குடும்பத்துடன் உலகம் முழுவதும் பயணம் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அண்ணனும் தங்கையுமாக இணைந்து இவ்வளவு பெரிய தொகையை வெல்லுவது இதுவே முதன் முறை என ஒன்டாரியோ லொட்டரி மற்றும் கேமிங் கமிஷன் தெரிவித்திருக்கின்றது.
FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை காண உலகம் முழுவதிலும் இருந்து டொரண்டோ வந்திருக்கின்ற ரசிகர்கள் கால்பந்தை தாண்டி இந்த நகரம் தங்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்கியிருப்பதாக புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள். குரோஷியாவில் இருந்து வந்த ஓல்வோ மிலாஹைக் எனப்படுகின்ற ஒரு நபர் தெரிவிக்கையிலே டொரண்டோ மக்களின் அன்பான வரவேற்பையும் பன்முகத்தன்மையையும் பாராட்டியிருக்கின்றார். இங்கிலாந்தில் இருந்து வந்த பில் ஜெட்கன் என்கின்ற ஒரு நபர் தெரிவிக்கையிலே செயின்ட் லோரன்ஸ் மார்க்கெட் மற்றும் CN டவர் போன்ற இடங்களை சுற்றி பார்த்தது சிறந்த அனுபவமாக இருந்ததாக தெரிவித்தார். பல லட்சம் பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கின்ற போதிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. இதுவரை 20 பேர் மட்டுமே சிறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் 15 ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. சில நாட்களாக பெய்த மழையினால் சில நிகழ்வுகள் இரத்து செய்யப்பட்டாலும் ரசிகர்களுடைய உற்சாகம் சற்றும் குறையவில்லை. இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.